இப்ப நம்ம கிரியேட் பண்ற போற விட்ஜெட் பேரு சென்டர். சென்டர் விட்ஜெட்னாவே உங்களுக்கு நேம்லயே தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஆர் டெக்ஸ்ட் ஆர் கண்டெய்னர் ஆர் பி எ கலர், பிக்சர் எல்லாமே வந்து சென்டர்ல இருக்கிற மாரி இருக்கணும். நம்ம ஆல்ரெடி எப்பயுமே வந்து சென்டர் யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ இது வந்து அவ்வளோ பெருசா இருக்காது. ஜஸ்ட் பிட் ஆஃப் கோட் மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு லைன் மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம். ஏதோ ஒரு ஃப்ளட்டர குறிக்கிற மாரி ஒரு லைன். இட் ஷுட் பி இன் த சென்டர். ஸோ, இது உங்களுக்கு வந்து நார்மலா குடுத்தீங்கன்னா, இது ரொம்ப சின்னதா இருக்கிற மாரி இருக்கும். இது எப்படி நம்ம ஹைட் ஃபேக்டர் வச்சு நம்ம வந்து பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ, இப்போ வந்து நம்ம ஆப் பார்க்குள்ள நம்ம என்ன போட போறோம்னா, இப்போ முக்கியமான ஒரு வெட்ஜெட் யூஸ் பண்ண போறோம். இது பேர் வந்து சென்டர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இந்த சென்டருக்குள்ள நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, ஆ மெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ, மெயின் ஆக்சிஸ் ஸோ ஸோ வெயிட் பண்ணுங்க. மெயின் லாக் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து காலம் நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ இங்க வந்து உள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போட போறோம்னா, மெயின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட் மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட் வந்து நம்ம குடுக்க போறோம். இதுக்குள்ள வந்து என்ன மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட் குடுக்க போறோம்னா, மெயின் மறுபடியும் மெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குறோம். இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட்குள்ள. ஸோ இதுல ஓகே. இப்போ என்ன பண்ணோம், இது எங்க இருக்கணுமா, எனக்கு வந்து சென்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஸ் பண்ணணும். சென்டர் குடுத்த அப்புறம், இதுக்குள்ள எனக்கு சர்டைன் லிஸ்ட் வந்து இருக்கணும். ஸோ வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்றேன். ஸோ சில்ட்ரன் இந்த சில்ட்ரன் வந்து எனக்கு ஒரு சில ஆக்டிவிட்டி லிஸ்ட்ட வந்து குடுக்கணும். அது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு கண்டெய்னர் மூலமா தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ கலர் வந்து நான் குடுக்குறேன். இது என்ன கலர்ல இருக்குன்னா, கலர்ஸ் 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 டாட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ கலர் டாட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்த அப்புறம், இதுல கலர்ஸ் குடுத்த அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்டர்லயே அதுவும் சென்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு சென்டர் குடுத்துட்டு, இதுல ஒரு சைல்டு ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நான் குடுக்குறேன். இந்த சைல்டுக்குள்ள எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகணும். அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஃப்ளட்டர் ஃப்ளட்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ இதுதான் நம்மளோட கோட். இவ்ளோதான். இது வந்து நார்மலா ஒரு ஒரு பெரிய ஒரு பார் மாரி கண்டெய்னர் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். அது சென்டர்ல இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அது வந்து ஃப்ளட்டர்ன்னு இருக்கும். ஸோ இத நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்ப நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ண அப்புறம் இப்போ நம்மளுக்கு என்ன விசிபிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் எனக்கு விசிபிள் ஆகணும். ஸோ இங்க பாருங்க ஒரு கண்டெய்னர் மாரி விசிபிளா இருக்கு. அதுல வந்து ஃப்ளட்டர் ஆப் வந்து இருக்குது. இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃப்ளட்டர் ஆப் வந்து உங்களுக்கு தெரியல அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து பெருசா வந்து நம்ம வந்து விசிபிள் பண்ணிக்கலாம். இதுல என்ன பண்ணா சென்டர் கீழ வந்து ஆம் சென்டர் கீழ வந்து ஹைட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 8ன்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, இது வந்து ஃபேக்டர் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்ப ரன் பண்ணிட்டு உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரீஃப் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து சென்டர். இதுல வந்து ஹைட் ஃபேக்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த சென்டருக்குள்ள என்ன இருந்தாலும் அது அதோட ஹைட்டோட இண்டிகேட் பண்ணி ஆயிடும்.